அந்த சிம்மமனு நிகோபாத் பகுதியில் உள்ள அந்த நினைவு இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தை நோக்கி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் அந்த இறுதி ஊர்வலம் அவரது உடலை ஏற்றிச் செல்லும் அந்த ராணுவ வாகனத்திற்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் நவீன பொருளாதார சிற்பிக்கு இறுதி மரியாதை டெல்லியில் இப்போது செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று காலையில் அவரது வீட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டது. அங்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே உள்ளிட்டோர் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து அவரது உடல் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள அந்த நிகோபாத் காத் என்ற இடத்திற்கு இப்போது எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வழிநடிகளும் மக்கள் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு மலர் தூவி அங்க இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாமானியனாக இருந்து தனது கல்வியால் அவர் நாட்டின் பிரதமராக உயர்ந்த அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்தவாறு இந்திய பொருளாதாரத்திலும் மற்றும் இந்திய நாட்டின் வளர்ச்சியிலும் இந்திய பொருளாதாரத்தில் இரண்டாவது திருப்பு முனையாக இந்தியா சுதந்திரம் அடைந்தது 47 என்றால் பொருளாதார சுதந்திரம் அடைந்தது 91 என்று அவரது அந்த பொருளாதார விற்பனர்களால் புகழப்படும் அளவுக்கு அவர் அமல்படுத்திய தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்பது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றதில் அவரது பங்கு இன்றளவும் முக்கியமாக நினைவு கூறப்படுகிறது. ஒரு மூன்றாம் உலக நாடாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாக கருதப்பட்ட இந்தியாவை மூன்றாவது பொருளாதார சக்தியாக உருவாக்கிய பெருமை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் அந்த இறுதி ஊர்வலத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது தெரிகிறது. அவருக்கு கட்சி பாகுபாடின்றி பல்வேறு தரப்பினரும் அவர் மீது அவர் வாழும் காலத்திலும் அவர் பிரதமராக பதவி வகித்த காலத்திலும் தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற அவரை பற்றி எழுதப்பட்ட அந்த நூலில் அவரது வாழ்க்கை பயணம் மற்றும் அந்த அவர் பிரதமராக பொறுப்பேற்க அவர் முடிவெடுத்த தருணம் மற்றும் இந்தியாவுக்கு அந்த 2 வாரங்களுக்கு தான் எரிபொருள் மற்றும் மருந்து, உரம் ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கான பணம் இருந்தது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று உலக பொருளாதாரத்தோடு இந்திய பொருளாதாரமும் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு கடலில் சிக்கலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு மாலுமியாக அவர் வழிநடத்தி சென்று இந்தியாவை அந்த பொருளாதார வளர்ச்சி பாதையில் மீட்டெடுத்து ஒரு 10% வளர்ச்சி அளவுக்கு கொண்டு சென்று சாதனை படைத்திருக்கிறார். இந்தியாவில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அந்த தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்துறை, சேவைத்துறை ஆகியவற்றின் வளர்ச்சியிலும் மன்மோகன் சிங் ஆற்றிய அந்த பணிகள் காலமெல்லாம் இந்திய வரலாற்றில் நினைவில் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும். இப்போது இந்த நிகோபாத் காட் பகுதியை நோக்கி அவரது உடல் தாங்கிய ராணுவ வண்டியில் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானோர் சாலையின் இருமருங்கிலும் திரண்டு நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.